ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெறும் 10 நிமிஷத்தில் கரையாமல் ரொம்ப ஈஸியாக பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க. அரிசி மாவு வந்து நீங்கள் பேக்கெட் அரிசி மாவு, வீட்டில் அரைச்ச அரிசி மாவு, எந்த அரிசி மாவு வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அரிசி மாவை எடுக்கும்போது லைட்டாக வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து மாவோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு நல்லா கொதிக்க இருக்க சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசி மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கரண்டியோடைய பின்பகுதியை வச்சு நல்லா மாவை கலந்துக்கோங்க. நம்ம கையில் வச்சு பிசைய முடியாது, மாவு நல்லா சூடாக இருக்கும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த சூட்டில் இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு ஸ்டவ்வில் ஒரு சாஸ்பேன் வச்சுட்டு இதில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் போட்டுக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் வெல்லம் எடுத்திங்கன்னா இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இனிப்பு அளவான இனிப்பாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போது நம்ம கலந்து வச்சுருந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சூடு ஆறி வந்திருக்கும். இப்போ நம்ம கைகளால் நல்லா வந்து மாவை பிசைஞ்சிக்கலாம். நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. எனக்கு பிசைகிறதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் தேவைப்படலை. நான் சேர்த்துருந்த தண்ணியை வந்து கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு வேளை மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவை பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி வந்து நீங்கள் ஊற்றி பிசைய வேணாம், அப்புறம் வந்து மாவு வந்து ரொம்ப லூஸ் ஆயிரும். அதனால் கையில் தண்ணியை நனைச்சிட்டு பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மாவை பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் நல்ல மாவு வந்து சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும்போது உங்களுக்கு கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா கொழுக்கட்டையும் நல்ல சாஃப்டாக வரும். இப்போ வந்து நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் இன்றைக்கி மொத்தமாக எல்லா மாவையுமே உருண்டைகளாக உருட்டி போடுறேன். இதில் நீங்கள் வந்து சிலிண்டர் ஷேஃபுக்கு உருட்டி எடுக்கிறதுனால உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது 2 உருண்டைக்கு மட்டும் மாவு வந்து மிச்சம் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை வந்து ஒரு பேஸ்ட் பதத்தில் நம்ம வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து கொழுக்கட்டைக்கு வந்து நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் இந்த மாவு நம்ம சேர்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி நல்ல கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாம். இதில் ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம அரிசி மாவு எடுத்த அதே கப்பால் ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் இதில் நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை ஒன்றா எடுத்து தண்ணியில் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்கும் போது தான் நீங்கள் உருண்டைகளை சேர்க்கணும். அப்போ தான் உருண்டைகள் வந்து தண்ணியில் கரைஞ்சி போகாது. அதே மாதிரி நீங்கள் சேர்க்கும் போது ஒரு உருண்டைகளாக எடுத்து சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்திங்கன்னா தண்ணியோட ஹீட் வந்து குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் உருண்டைகள் வந்து தண்ணியில் கரைஞ்சிரும். அதனால் ஒன்றா எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உடனே கரண்டி வச்சு கிளறாமல் ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா கரண்டி வச்சு ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா உருண்டைகள் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். நம்ம இதை சுடுதண்ணி ஊற்றி தான் பிசைஞ்சிருக்கோம். அதனால் வந்து டக்குன்னு வெந்துடும், ரொம்ப டைம் எடுக்காது. அதே மாதிரி நீங்கள் குக் பண்ணும்போது மிதமான தீயில் வச்சு குக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பொங்கி வந்துடும். இப்போ இது கூட நம்ம கலந்து வச்சுருக்க அரிசி மாவு கலவையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம உருண்டைகள் உருட்டும் போதே கொஞ்சமாக அரிசி மாவை தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதை தான் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கோம். இந்த மாதிரி சேர்த்து நம்ம கலக்கும்போது நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். இப்போ இதில் நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தையும் நம்ம வந்து வடிகட்டி சேர்த்துடலாம். வெள்ளை தண்ணியும் வடிகட்டி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது ஒரு 2 நிமிஷம் இதிலேயே நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகும். இப்போ இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா ஒரு 2-3 ஏலக்காவை பிச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு
தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான தேங்காய் பாலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பாலுக்கு பதிலாக நீங்கள் வந்து பசும்பால் இல்லை பேக்கெட் பால் கூட காய்ச்சி ஆற வச்சு நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு. நீங்கள் பேக்கெட் பால் சேர்க்குறீங்கன்னா அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பால் திரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கடைசியாக நம்ம கொஞ்சமாக நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக ஒரு 10 நிமிஷத்தில் பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரமாச்சுன்னா இது நல்லா திக்காகும். ஸோ அப்போ நம்ம சர்வ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நல்லா சுட சுட சர்வ் பண்ணுங்கள், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம போட்டிருந்த அந்த உருண்டைகள்லாம் பாருங்கள் நல்லா கரையாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இதே அளவுகளை சேர்த்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.